தான் விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய விருச்சிக ராசினியர்களுக்கு விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? என்னவெல்லாம் பண்ண போகுது? ஆல்மோஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. குரு வேற பார்க்குறாருன்னு. நீங்க வேற போன மாசத்துல இருந்து அப்படியே பில்டப் போட்டுட்டுலாம் இருக்கீங்க. கரெக்ட்டா சொல்லுங்க மேடம். நிஜமாவே நம்பி இறங்கிரலாமா? அப்படின்னா, கண்ண மூடிட்டு இறங்குங்க. ஜெயிக்கிறதுக்குன்னே பிறக்கக்கூடிய வருடமா இந்த வருடம் அமையுது. 18, 19 வருஷத்துக்கு அப்புறமா விருச்சிக ராசிக்காரங்க நல்லா இருக்க போறீங்க. மத்தவங்களுக்கெல்லாம் அது ஒரு சனி, ஒரு 7 1/2 போச்சு, 2 7 1/2 போச்சு. நம்மளுக்கு விடிவே ஏன்னா விருச்சகம் மாரியான ஆட்களுக்கு நான் சொல்றேனே, கால தொட்டு கும்பிடணும். அந்த அளவுக்கு அவ்ளோ வாழ்க்கையில ஸ்ட்ரகுல ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. சந்திரனே நீச்சம் அடையக்கூடிய வீடு. மனரீதியாக எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு டென்ஷன், ஏதாவது ஒரு டிப்ரஷன்லயே இருக்கக்கூடிய வெளியில காட்டிக்காத அவ்ளோ நல்ல ராசிக்காரங்க. இந்த தடவ இதெல்லாம் தவிடுபடியா போகுது. பொறுப்புகள் அதிகரிக்கும்பா. ரெஸ்பான்சிபிலிட்டி. நெறைய உங்கள ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும் இந்த தடவ. குரு உங்களையே பார்க்குறாரு. அதுவும் 5ஆம் பார்வையான கடாட்ச பார்வை. எங்க உட்கார்ந்து? 9ல உட்கார்ந்து. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அதே 9ல உட்கார்ந்து 9ஆம் பார்வைய குடுக்குறாரு. திரும்ப 7ஆம் பார்வைய சமசப்தம பார்வையா குடுக்குறாரு. எவ்ளோ சூப்பர்ன்றீங்க இந்த தடவ விருச்சகத்துக்கு. செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு 20 வருஷத்து 25 வருஷத்துக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரங்க நல்லா இருக்க போறீங்க. கோர்ட்டு, கேஸ், வம்பு வழக்குல இருந்து வெளியில வர போறீங்க. நெறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி குவிய போகுது. பார்ட்னர்ஷிப் நல்லா அமைய போறாங்க. தலைக்கு மேல குருவோட லைட் உங்கள பார்க்குறவங்களுக்கெல்லாம் பிடிக்க போகுது. ஆளுமை அதிகரிக்கும். கர்வம் வரும். ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எது பண்ணாலும் சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு வரும். எல்லாம் டிலே ஆகுது, டிலே ஆகுது, டிலே ஆகுதுன்னு தவிச்சிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு நிவர்த்தி ஆகும்.